ஹே ஹாய் கைஸ், நாம் இன்னைக்கு யாலி கேபிக்கினியோட எபிசோட் 40 பார்க்க போறோம். தாத்தா நீ குடும்பத்தோட வாழ்ந்தா மட்டும்தான் உனக்கு சொத்து அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதனால சேரோட மொத்த ஃபேமிலி கூட்டிட்டு வந்து இது என் குடும்பம், இதுவும் இங்க தான் வாழும், அப்படின்னா மட்டும்தான் நான் இங்க இருப்பேன் அப்படின்னு சொல்லி தாத்தாவோட டெசிஷனுக்கே ஆப்பு வைக்கிறான் ஃபெரித். தாத்தா கடுப்பாகும் போது இவன் கம்மன் இருக்காம, வணக்கமுங்க கோர்கன் ஃபேமிலி, எப்படி இருக்கீங்க, பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லி கடுப்பேத்துறான் அவன் பேச்சிலேயே. ஃபெரித் மேல கோவம் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசி வாக்குவாதம் ஆகும்போது பாட்டி அங்க கோவப்படுறாங்க. நாங்க விருந்தாளியா இந்த வீட்டுக்கு வந்திருக்கோம், ஆனா கொஞ்சம் கூட மரியாதை இல்லை, இதுக்கு மேல நாங்க இங்க இருக்கணுமா, நாங்க கிளம்புறோம் அப்படின்னு சொல்லி கோவப்படும் போது, இல்ல நான் அழைச்சு நீங்க இங்க வந்திருக்கீங்க, கண்டிப்பா நீங்க போக கூடாது, இங்கே இருங்க அப்படின்னு சொல்லி தாத்தாட்ட போய் பேசும்போது எந்த பதிலும் சொல்லாம தாத்தா அங்கிருந்து போறாரு கோவமா. தாத்தா அங்கிருந்து போனதுமே எல்லாரும் கோவப்பட்டு போயிட, நான் போய் தாத்தாட்ட பேசிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி நியூகட் அங்கிருந்து போறா. இவங்க எல்லாரும் அந்த டைனிங்லயே உட்காடுறாங்க. தாத்தா ரொம்பவே கோவப்படும் போது, அவன் நம்மளோட பொறுமையை சோதிச்சு பார்க்க நினைக்கிறான். நாம அவனை விட்டுதான் பிடிக்கணும், அவன் போக்குல போனா மட்டும்தான் அவன் சரிப்பட்டு வருவான், அதனால நம்ம கசிமை ஏத்துக்கிட்டு தான் அவன் இவ சொல்லிட்டு இருக்கும்போது ஒரு ஃபோன் கால் வருது. கால்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, மர்மைஸ் அப்படிங்கிற ஒரு சிட்டில ஒரு ஹோட்டல் இருக்கு, அங்க ஒரு பிரான்ச் இவங்க ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. அந்த இடத்துல நம்மளோட பிராண்டை செட் பண்ண முடியுமா, ஓகேயா இருக்குமான்னு செக் பண்றதுக்கு யாராவது போகணும் அப்படின்னு சொல்லி தாத்தா சொல்லும்போது, சரி ஓகே ஃபெரித்தையும் கயாவையும் நம்ம அனுப்பி வைப்போம், அவங்க ரெண்டு பேரும் என்ன மாதிரி முடிவெடுக்கிறாங்கன்னு பார்க்கலாம், இவங்க ஃபேமிலியா போயிட்டு வரட்டும், அப்படின்னா மட்டும்தான் இது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா சால்வ் ஆகும், ஒருத்தருக்கு ஒருத்தர் பழகுவாங்க. இவங்க ரெண்டு பேரும் முடிவு பண்ணிட்டு கீழே போறாங்க. எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்கிற இடத்துக்கு வந்த தாத்தா, நம்ம குடும்பத்துல ஏகப்பட்டது நடந்துருச்சு, இப்போ நம்ம குடும்பத்துல முக்கியமான ஒருத்தனான ஃபெரித் இவங்க இங்க இருக்கணும்னு நினைக்கிறான், அவனோட டெசிஷனை நம்ம மதிச்சுதான் ஆகணும், அதனால இவங்களும் இங்கே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிடுறாரு. இதை கேட்டதுக்கு அப்புறம் தான் தாத்தாவுக்கு வந்து மரியாதையை கொடுக்குறான் கசிம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி நீங்க ரெண்டு பேரும் மர்மைஸ்க்கு போகணும், அங்க இப்படி ஒரு பிராண்ட் நம்ம ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கோம், நம்மளோட பிரான்ச்சை அதிகம் பண்ணலான்னு இருக்கோம், அதுக்காக அந்த இடம் செட் ஆகுமான்னு நீங்க பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாரு. நீங்க மட்டும் இல்ல, சுனா, சைரன் அண்ட் மூத்த மருமக 3 பேரும் தான் உங்க கூட வர போறாங்க, நீங்க ஃபேமிலியா போயிட்டு வெக்கேஷன் மாதிரி என்ஜாய் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த டெசிஷன் ஆர்கனுக்கு கொஞ்சம் பிடிக்கல. ஏன்னா இதை பத்தி அவன்கிட்ட எதுவுமே சொல்லல, தாத்தாவா எடுத்த முடிவு. இதெல்லாம் என்கிட்ட ஏன் சொல்லினா, நீ இப்படி ட்ரெஸ் பண்ணிட்டு எதையும் கண்டுக்காம இருக்கிற நிலைமையில நான் எதுக்கு உன்கிட்ட சொல்லணும்னு சொன்னேன். அவன் கோவப்பட்டு எந்திரிச்சு போயிடுறான். இவங்க ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு மெர்மைஸ்க்கு கிளம்பிட்டு இருக்காங்க. அப்போ சுல்தானை கூப்பிடுற யுஃப்கட், அவ வேற இப்போ ஊருக்கு போறா, நீ எப்படி அதெல்லாம் கொடுக்க போற, இன்னைக்கோட மாத்திரையை மறக்காம கொடுத்துரு, இது என்ன மாத்திரை அப்படின்னா பிரெக்னென்ட் ஆகாம இருக்கிறதுக்காக போடுற மாத்திரை, இதை ரெகுலரா சைரன் சாப்பிட்ற ஏதோ ஒண்ணுல இவ கலந்து கொடுத்துட்டு இருக்கா, எங்காவது வெக்கேஷன் போறப்ப பிரெக்னென்ட் ஆயிட்டா என்ன பண்றது, அது ஒன் டே தானே, பரவாயில்ல, ஆனா தயவு செஞ்சு ரெகுலரா மாத்திரை குடி, இப்ப கிளம்புறக்குள்ள எப்படியாவது கொடுத்துரு அப்படின்னு சொல்லி இஃப்கட் அட்வைஸ் பண்றா. இவங்க கார் ஏறதுக்கு முன்னாடி ஓடி வர சுல்தான், இந்த மாதிரி செஃப் அமுல் பேபி உங்களுக்கு இந்த ட்ரிங்க் கொடுக்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறா. ஓ அவங்க கொடுத்ததா, அப்ப நான் கண்டிப்பா குடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி இவ குடிச்சுக்கிறா. இப்படி இவங்க ஜெட்ல டிராவல் பண்ணி போயிட்டு இருக்காங்க. சேரோட ஃபேமிலி கூட ஆர்கன் ஃபேமிலி கொஞ்சம் கூட ஒத்து போகல, அவங்க இருக்கிற இடத்துல இவங்க இருக்க கூட மாட்டேங்கிறாங்க. இது பாட்டிக்கும் எஸ்மேக்கும் பிடிக்கல, பட் காட்டுப்பூச்சி இது ஒரு மேட்டராவே எடுக்கல. இந்த டைம்ல கோவம் வந்து பாட்டி தாத்தாட்ட போய் பேசுறாங்க. நீ இப்படிதான் என்ன வரவேற்பியா அப்படின்னு சொல்லி பாட்டி கேட்கும்போது, நான் காலையில கொடுத்த மரியாதை யாருக்குன்னு உனக்கு நல்லாவே தெரியும், என் வீட்டு வாசல் உனக்காக எப்பவுமே திறந்திருக்கும், நான் ஏன் அவனை ஏத்துக்கிட்டேன் அப்படின்னா நீ இருக்கிற ஒரே காரணத்துக்காக மட்டும்தான், அவன் பேசுற முட்டாள்தனமான வார்த்தைகளை நான் பொறுத்துக்கிறதுக்கு காரணம் நீ மட்டும்தான் சொல்வாரு. என்னால இதை யோசிக்க கூட முடியல, என் வாழ்க்கையில நீ இல்லாததுக்கு காரணமானவளோட பொண்ணு, அவ பையன், இவங்கெல்லாம் இருக்கிற இடத்துல நானும் இருக்கேங்கிறத நினைக்கிறப்ப எனக்கு ரொம்ப அவமானமா இருக்கு அப்படிங்கிறாங்க. ஆக்சுவலா பாட்டி வந்து கசிமோட அக்கா, இவங்களும் தாத்தாவும் ரொம்ப வருஷமா லவ் பண்ணியிருப்பாங்க, பட் என்னமோ சுச்சுவேஷன்னால இவங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சிருப்பாங்க. பாட்டி கடைசி வரைக்கும் தாத்தாவை லவ் பண்ணிட்டு கல்யாணம் பண்ணியிருக்க மாட்டாங்க, பட் தாத்தா கல்யாணம் பண்ணி செட்டில் ஆயிருப்பாரு. இது இன்னொரு ஃபேமிலி எப்படி வந்துச்சு அப்படிங்கிறது இனி போக போக தான் தெரியும். இப்படி பேசிட்டு பாட்டி கோவப்பட்டு அங்கிருந்து எந்திரிச்சு போயிடுறாங்க. தாத்தாக்கு இதுக்கு எந்த பதிலுமே இல்ல. இவங்க இப்படி ஜெட்ல போறப்போ எல்லாத்தோட லக்கேஜஸையும் அப்தினோட சேர்ந்து கயாவும் எடுத்து வைப்பா. அதே மாதிரி ஹோட்டல் ரூம் போறப்போ அப்தினுக்கு ரூம்ஸ் யாரும் புக் பண்ணிருக்க மாட்டாங்க. சரி நான் வெளியே ஸ்டே பண்ணிக்கிறேன் பக்கத்துல எங்காதுன்னு அப்தின்னு சொல்லும்போது, கயா நீ ஏன் கூடயே ஸ்டே பண்ணிக்கலாம், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிடுவான். இந்த மாதிரியான கயாவோட பிஹேவியர் ஃபெரித்க்கு டிஃப்ரெண்டா இருக்கு, சேரனுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. இந்த டைம்ல வீட்ல கசிம்க்கு கொடுத்துருக்க ரூம் வழியா வெறும் செவுரு மட்டும்தான் தெரியும், பீச் வியூவோ தோட்டத்தோட வியூவோ எதுவுமே தெரியாது. வெளி வந்து காட்டுத்தனமா சத்தம் போடுறான். நியூகெட் கிட்ட போய் சத்தம் போடுறான், இது என்ன ரூம், இப்படி எனக்கு ஒரு ஜன்னல் வழியா ஒரு வியூமே தெரியல, பீச் எதுவுமே தெரியல, இப்படிப்பட்ட ரூம்ல நான் எப்படி இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி சத்தம் போடுவான். நான் நேரம் தாத்தாட்ட பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி தாத்தாட்ட போய் இவன் கண்டபடி சத்தம் போடுறான். அவர் கோவப்படும் போது நியூகெட் நீங்க என்னோட ரூம் இதுக்கு பதிலாக எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்றா. தாத்தா வேண்டான்னு சொல்லும்போது இல்ல இதை நான் பாத்துக்கிறேன்னு சொல்லி இவ கூட்டிட்டு போய் அவளோட ரூமை கசிம்க்கு கொடுத்துட்டு இவ கசிம் ரூமுக்கு எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க.
ஹோட்டல் வந்து ஃப்ரெஷ் ஆனதுக்கப்புறம் இவங்க 2 பேத்துக்கு ஒரு ஆர்கியூமெண்ட் வருது. பரவால்ல கயா ரொம்ப நல்லவன்னு சொல்லும்போது, ஆமா அவன் ரொம்பவே கைண்ட் ஹார்ட்டடா இருக்கான் அப்படின்னு இவ சொல்லுவா. அது அவனுக்கு பிடிக்காது. அவங்க 2 பேத்துக்கும் ஒரு நோட் மாரி போட்டு, இதுல யாரு பெட்டர்ன்னு சொல்லி மார்க் பண்ணுன்னு சொல்லுவா. என் புருஷன எதுக்கு நான் இன்னொருத்தன் கூட கம்பேர் பண்ணணும்னு இவ கேட்கும்போது, "நீ இப்ப அப்படித்தானே பேசுறன்னு" சொல்லி இவன் லூசுத்தனமா அவனோட பிஹேவியர்ஸ ஸ்டார்ட் பண்றான். இதனால டென்ஷன் ஆயி அவ எந்திரிச்சு வெளிய போயிர்றா. இவங்க 2 பேரும் அடுத்து நேரா போய் பார்க்கறது. இவங்களோட பிராண்ட ஸ்டார்ட் பண்ண வேண்டிய அந்த பிளேஸ் தான். அங்க ரொம்ப நல்லா இருக்கு. வியூஸ் நல்லா இருக்கு. ரூம் நல்லா இருக்கு. கயாக்கும் புடிச்சிருக்கு. சேரனுக்கும் சேம் தான். பட் ஃபெரித்துக்கு இல்ல. நம்மளோட பிராண்ட் இதுக்குள்ள செட் ஆகாது அப்படிங்கிறான். இத 2 பேருமே அப்போஸ் பண்றதும் 2 பேருக்கும் ஒரே மாரியான டேஸ்ட் இருக்கிறது அவனுக்கு கோவம் வருது. மூஞ்சி காட்டிட்டு அங்கிருந்து போயிடுறான். கயா நம்ம வேணா கொஞ்சம் ஏதாவது ட்ரிங்க் பண்ணலாமான்னு சொல்லி இவங்க எல்லாத்தையும் கூட்டிட்டு போறான். இவன் அப்டின்ட்டு புலம்பிட்டு இருக்கிற இந்த நேரத்துல இவங்க எல்லாரும் ஒண்ணா உட்காந்து ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்காங்க. லேடீஸ் 2 பேரும் ட்ரிங்க் பண்ணுவாங்க. பட் அவன் வந்து ஜஸ்ட் சோடா அந்த மாரி தான் குடிச்சிட்டு இருப்பான். அவங்க 2 பேரும் ட்ரிங்க் பண்ணிட்டு ஏகப்பட்டது பேசிட்டு இருக்காங்க. இவனுக்கு பயங்கர சிரிப்பா இருக்கு. இந்த நேரத்துல சுல்தான் டிங்கிளோட ரூம்ல ஆர்கனோட ஷர்ட்ட பார்த்துட்டு கண்டுபிடி திட்டுறா. இதெல்லாம் என்ன நடந்துட்டு இருக்குது? இதுக்கு மேல இப்ப நான் பார்த்தேன்னா உன்னை இந்த வீட்டை விட்டே அனுப்பிடுவேன். ஞாபகத்துல வச்சுக்கோ திட்டி நீ முதல் வெளிய போ. எங்காவது வெளிய போயிட்டு வா. நீ இதுக்கு மேல இங்க இருக்க வேணாம். எந்த வேலையும் செய்ய வேணாம் அப்படின்னு சொல்லி அனுப்புவா. இவ சொல்லிட்டு வெளிய வரும்போது கரெக்ட்டா ஆர்கனும் வெளிய போறா. இவளுக்கு டவுட் வந்ததும் இவன் நேரா போய் இஃப்கட் கிட்ட எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்ல நான் இன்னைக்கு லீவ் எடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்பா. அதெல்லாம் முடியாது. இங்க 1008 பிரச்சனை இருக்கு. நீ ஸ்டார்ட் பண்ணாத அப்படின்னு சொல்லி அனுப்புனதுமே இவன் நேரா போய் நியூகட் கிட்ட என் பொண்ணுக்கு ரொம்ப உடம்பு சரியில்ல. அவளால முடியல. நான் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போனேன். எனக்கு இன்னைக்கு ஒரு டே ஆஃப் குடுங்க அப்படின்னு சொல்லி கெஞ்சி கேட்டதும் அவ ஓகே சொல்லிடுவா. சரின்ட்டு இவ வெளிய போய் பார்த்தா ஆர்கன் அவள வண்டியில ஏற சொல்லுவா. பட் அவ இல்ல வேண்டாம் அப்படின்னு எவ்வளோ டைம் சொல்லுவா. இல்ல பரவாயில்ல வாமா அப்படின்னு சொல்லி ஆர்கன அவள வண்டியில வச்சு கூட்டிட்டு போறா. இது அத்தனையுமே அவ பாக்குறா. இந்த டைம்ல கசீம் அவனோட வழியில நியூ கிட்ட டார்ச்சர் பண்ண ஆரம்பிக்கிறான். இங்க பாருங்க டேபிள்ல ஒரே பச்சை பச்சையா இருக்குது. ஆலிவ் ஆயிலா ஊத்தி வச்சிருக்கீங்க. நாங்க என்ன ஆடா மாடா இதெல்லாம் சாப்பிடுறதுக்கு ஆன்டப்ல எவ்வளவு சூப்பரா செய்வாங்க தெரியுமா? இன்னைக்கு ஆன்டப் மெனு கொடுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்பான். சரி ஓகே உங்களோட விருப்பம் அப்படின்னு சொல்லி இவ்வளவு அதுக்கு ஓகே சொல்லிடுறா. மூத்த மருமகளும் அந்த இடத்துக்கு வந்துடுறா. இவங்க 4 பேரும் பேசிட்டு இருக்கிறப்போ அங்க ஃபெரித்தும் வந்துடுறான். ஃபெரித் வர டைம்ல இவங்க 2 பேரும் பயங்கர போதையா இருக்காங்க. சேரன் குடிபோதையில சுனா ஃபர்ஸ்ட் டைம் குடிச்சிட்டு என்ன பண்ணா அப்படிங்கிற விஷயத்தையெல்லாம் சொல்லிடுறா. இதுல கடுப்பாய் சுனா போயிருவா. அப்போ இவன் நீ என்ன படிச்சிருக்க? இதுக்கு மேல ஃபர்தரா படிக்கிறியா அப்படின்னு கேட்டுருவா. இதை பார்த்து ஏன்டா இதெல்லாம் பேசுறேன்னு அவன் டென்ஷன் ஆகும்போது, ஆமா எனக்கு படிக்கணும்னு ஆசை. நான் நினைக்கிற காலேஜ்ல மோர் ஓவர் ஷீட்ஸ் எல்லாம் ஓவர். எப்படியாவது நான் அப்ளை பண்ணணும். பண்ணி இதுக்கு மேலே படிக்கணும். நான் அதுக்கு தான் பார்த்துட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி இவ சொல்றா. இதை கேட்க கேட்க ஃபெரித்துக்கு கடுப்பாகுது. நீ தயவு செஞ்சு உன்னோட வேலையை மட்டும் பாரு அப்படிங்கிற மாதிரி அட்வைஸ் பண்றான். ஏன் அவன் கேட்டதுல என்ன தப்பு? நான் படிக்க கூடாதா? நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? நீ எப்பவுமே என்ன கண்ட்ரோல் வச்சுக்கணும்னு நினைக்கிறியா? அப்படி இப்படி இவ ரொம்பவே சத்தம் போடுறா. சுனா போய் ரொம்ப நேரம் ஆச்சு அவளை போய் பார்க்கலான்னு சொல்லி மூத்த மருமக கூட்டிட்டு வர அவளை போய் இவ எப்படியோ சமாதானப்படுத்துறா. இப்படியே நைட் ஆக பாய்ஸ் எல்லாம் ஒரு பிளேஸ்ல உட்காந்து இருக்கும் போது இவன் அட்வைஸ் பண்றான். இங்க சைரனை போட்டு ரொம்ப டார்ச்சர் பண்ணாத, ரொம்ப ப்ரெஷர் பண்ணாத, அவளோட வழியில இருக்க விடு அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்றான். ஏன் ஒய்ஃபை எப்படி பார்த்துக்கணும்னு எனக்கு தெரியும். இதுக்கு மேல நீ இன்டர்ஃபியர் ஆகாது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. அப்போ சைரன் ஒரு மாதிரி கில்மாவா ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருப்பா. இதை பாக்குற ஃபெரித்க்கு ரொம்ப கடுப்பாகுது. நீ எப்படி இப்படி ட்ரெஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி கேட்பா. அதை விடுறா அப்படிங்கிற மாதிரி இவ அதெல்லாம் கண்டுக்காம அவனை கடுப்பேத்தியே ஆகணும் அப்படிங்கிற மென்டாலிட்டியில பிஹேவ் பண்றா. எல்லாம் பாட்டு போடுறாங்க. இவ டேபிள் மேல ஏறி நின்று டான்ஸ் ஆடுறா. செய்றேன்னு சுனாவை மேல கூப்பிட 2 பேரும் ஆடிட்டு இருக்கிறப்ப இந்த கயாவும் கடுப்பேத்துறதுக்காக மேல ஜாயின் பண்ணிக்கிறான். அப்ப விழுகிற மாதிரி போனே கயா பிடிக்க போவான். உடனே ஃபெரித் அவளை தூக்கிட்டு ஹோட்டல் ரூம் போறா. பயங்கரமா சண்டை போடுறான். நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? ஏதோ ஒரு நாள் நம்ம லைஃப்ல இது வரைக்கும் நம்ம எங்கேயுமே வந்தது இல்லை. ஏதோ ஒரு நாள் அதுவும் நீ என் பக்கத்துல இருக்க. அதனாலதான் நான் இப்படி ட்ரெஸ் பண்ணிருக்கேன். எல்லா நாளுமா இப்படி ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்கேன். நீ என் பக்கத்துல தான் இருக்க. நம்மளுக்கு தெரிஞ்சவங்க தானே நம்ம கூட இருக்காங்க. அதனாலதான் நான் இப்படி ட்ரெஸ் பண்ணிருக்கேன். ஃப்ரீயா இருக்கலாம் அப்படின்னு. ஏதோ ஒரு நாள் கூட என்ஜாய் பண்றதுக்கு நீ இப்படி பண்ண எப்படி? கொஞ்சமாவது நானா இருக்க என்ன நீ விடணும்ல. இப்படியே எல்லா நாளும் எத்தனை நாளைக்கு என்ன இப்படி கண்ட்ரோல் பண்ணிட்டு இருப்ப? எனக்கு ஆசை பாசங்கள் இருக்காதா? நீ இல்லாத டைம்ல நான் இப்படி இருந்தா தப்பு. நீ இருக்கிற தைரியத்துல தானே நான் இந்த மாதிரி எனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கேன். எனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கிறது தப்பா அப்படின்னு சொல்லி இவ ஃபீலிங்ஸை வெளிப்படுத்தும் போது ஆமா நான் தப்பா பேசிட்டேன் அப்படிங்கறத கொஞ்ச நேரத்துல ரியலைஸ் பண்ணி 2 பேரும் நார்மல் ஆகுறாங்க. அங்க இருக்கிற அப்தின் கிட்ட சுனா பேச ஆரம்பிக்கிறா. நீ என்ன நினைச்ச? இந்த கல்யாணம் என்னோட விருப்பத்தோட நடந்ததா? கண்டிப்பா கிடையாது. இதெல்லாத்துக்கு நானா காரணம்? என்கிட்ட நீ ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேங்கிற. அவன் ஒரு சைக்கோ. மூளை வறட்சி இல்லாதவன். அவன் கூட என்னோட ஃபீலிங்ஸை கொஞ்சமாவது புரிஞ்சுக்க ட்ரை பண்ணான். உனக்கு எல்லாம் நல்லா இருந்தும் என்ன இவ்வளவு தூரம் லவ் பண்ணி என்ன பிரயோஜனம்? அவன் எவ்வளோ பெட்டர் தெரியுமா உன் கூட கம்பேர் பண்ணும்போதுன்னு சொல்லி ரொம்ப திட்டுறா, அழுகிறா. மூத்த மருமக அவளை சமாதானப்படுத்தி கூட்டிட்டு வரா. இப்படியே மார்னிங் ஆகிட எல்லாரும் பீச்சில் போய் நல்லா ஜாலியா விளையாடிட்டு சாப்பிடலான்னு ஒரு பிளேஸ் போறாங்க. அப்போ தாத்தா கூப்பிட்டாரு நான் எடுக்கல. நீ பேசினியா அப்படின்னு சொல்லி கயா கேட்பான். நான் பேசிட்டேன். இந்த மாதிரி ஷாப் எப்படி இருக்கு? நம்ம ஸ்டோர் அங்க ஃபிட் ஆகுமான்னு கேட்டாரு. இல்ல செட் ஆகாதுன்னு நான் சொல்லிட்டேன் அப்படிங்கிறா. இது கயாக்கும் பிடிக்கல அண்ட் சேரனுக்குமே பிடிக்கல. சரின்ட்டு அவங்க பேசாம அமைதியா இருக்கும்போது சேரனுக்கு ஒரு மெசேஜ் வருது. என்ன அப்படின்னா
அவளுக்கு யூனிவர்சிட்டியில அப்பாயின்மெண்ட் கிடைச்சிருச்சு, சீக்கிரமா ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்னு. இத பார்த்து அவ பயங்கரமா சந்தோஷப்படுறா. "நீ எப்ப அப்ளை பண்ணன்னு?" இவ ஷாக் ஆகும்போது, "ஏய் நீ தான" அப்படின்னு சொல்லிட்டு கயாவ போய் ஹக் பண்ணி, "ரொம்ப தேங்க்ஸ்டா" அப்படிம்பா. இத பார்த்ததும் ஃபெரித், "என்ன நடக்குது இங்க? நீ என்ன பண்ணிட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லி ஷாக் ஆவான். "நீ என்னோட வைஃப் விஷயத்துல இன்டர்ஃபியர் ஆகாதன்னு நான் உன்கிட்ட எவ்வளவு டைம் சொல்லியிருக்கேன்" அப்படின்னு கத்தும். "நீ அவனுக்கு தேங்க்ஸ் பண்ணிட்டு எனக்கு கங்க்ராச்சுலேஷன் பண்ணணும். அதுக்கு பதிலா நீ என்ன பண்ணிட்டு இருக்க பாரு" அப்படின்னு சொல்லி அவ கோவப்படும்போது, செய்ரனை முறைச்சிட்டு ஃபெரித் அவ பக்கத்துல போகும்போது, செய்ரனை தள்ளிட்டு ஆப்போசிட்ல கயா வந்து நிக்கிறான். "நீ என்ன பண்ணிருவ?" அப்படிங்கிற மாரி. இப்படியே அந்த எபிசோட் முடியுது. இவங்க 2 பேத்துக்குள்ள வர சண்டைகளுக்கு முக்கியமான காரணமா கயா மாறிட்டு இருக்கான். வேணும்னே இன்டென்ஷனலா. பார்க்கலாம் இதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படிங்கிறத. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃபிரெண்ட்ஸ். பை பை.